வெல்கம் டு மார்க் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பெட்ரிடோஃபைட்ஸ் அண்ட் ஸ்பெர்மட்டோடைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமோட பார்ட் 7, லாஸ்ட் பார்ட்டும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரிடோஃபைட்ஸை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மால், அதாவது சின்னதான ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ் வெரைட்டியை சேர்ந்தது. இதுக்கு என்ன அப்படின்னா வுட் அதாவது வுட் வந்து இதுல இருந்து கிடைக்காது. என்ன அப்படின்னா இப்போ மரம் ட்ரீ இருக்கு, ட்ரீல இருந்து நம்மளுக்கு வுட் கிடைக்குது. ஆனா அதுவே ரோஜா செடியில இருந்து வுட் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைப் பிளான்ட். ஸோ அதுதான் ஹெர்பாஷியஸ் அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி சூழ்நிலையில வளருது அப்படின்னா, ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். வாட்டர் எங்க இருக்கோ மாய்ஸ்சர்ல, அதுவும் கூலா இருக்கக்கூடிய பிளேஸ் அண்ட் ஷேடி பிளேஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஷேட் பிளேஸ்னா சன்னுடைய ரேஸ் வந்து அந்த இடத்துல படாது. ஸோ அந்த இடத்துல மாய்ஸ்சர் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்படின்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்போர்ஸ்ல என்ன அப்படின்னா ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு பெட்ரிடோஃபைட்ஸ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் மட்டுமே இருக்கும். எய்தர் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் மெகாஸ்போர்ஸ். அதே சமயத்துல ஹெட்ரோஸ்போர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ். ஸோ ரெண்டு மெகாஸ்போர்ஸ். அடுத்தது இதுல ஸ்பொரிங்கா பியரிங் லீவ்ஸ். இந்த மாதிரி ஸ்போர்ஸ் பியர் பண்ற லீவ்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா சிலோட்டம், லைகோபோடியம், செலிஜினெல்லா, ஐசோட்டிஸ், ஈக்விஸ்டெம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 10% மட்டும் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிச்சா போதும். மற்றதுக்கெல்லாம் 90% போடுங்க. ஃபர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ன்ஸ்னா என்ன அப்படின்னா தாவரம் அப்படின்னு அர்த்தம். இதுல என்னென்ன தாவரம் வந்து இந்த பெட்ரிடோஃபைட்ஸ் கீழே வருது அப்படின்னா நெஃப்ரோலிபிஸ், ஆஃபிக்ளோசம், ஆஸ்மண்டா அண்ட் டெரிஸ். இதெல்லாம் வந்து எந்த தாவரத்துக்கு கீழே வருது? இது பெட்ரிடோஃபைட்ஸும் கீழே வருது. இந்த பெட்ரிடோஃபைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஸ்குலர் கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பெட்ரிடோஃபைட்ஸை வீட்டுல அலங்காரத்துக்கு வளர்க்குறாங்க. ஸோ அலங்காரத்துக்கு வளர்க்குறாங்க. அதே மாதிரி ரிசோம்ஸ் அண்ட் பெட்டியோல்ஸ் அப்படின்ற பிளான்ட்ஸ்ல இருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜி ட்ரக் எடுக்கிறாங்க. ஸோ வெர்மிஃபியூஜி ட்ரக் வந்து இது ரெண்டுல இருந்து வருது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசோம்ஸ் பெப்டியோல்ஸ் ஆஃப் தி ஃபர்ன் yields வெர்மிஃபியூஜி ட்ரக். அதுக்கப்புறம் மார்சிலியா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரிடோஃபைட் இருக்கு. அது எங்க வளரும் அப்படின்னா வாட்டர்ல வளரும். ஸோ இது கடல் தாவரம்னு சொல்லலாம். கடல்ல வாழக்கூடிய இல்லைன்னா ஒரு வாட்டர் இருக்கிற சூழ்நிலையில இது வந்து வாருது அப்படின்னு சொல்லலாம். மார்சிலியா. இந்த மார்சிலியா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எடிபிள் பிளான்ட். எடிபிள்னா சாப்பிடக்கூடிய பிளான்ட். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வந்து ஃபுட்டா இன்டேக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ். இது என்ன சொல்லுது? ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் அப்படின்னா சீட் இருக்கக்கூடியதை ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ்னு நம்ம சொல்றோம். இல்ல சீட் ஜெனரேட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ்னும் சொல்லலாம். இது வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் கீழே இது வருது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேண்ட்ல வாழக்கூடிய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிளான்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு மெயின் ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வந்து இதுல ஹேப்பன் ஆகுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல கேமெட்டோஃபைட் அப்படின்றது வந்து அந்த சீட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு உண்டான எக் ஓவரிம்பாங்கல அந்த மாதிரி இருக்கிறது கேமெட்டோஃபைட். இது ஜென்ரேஷன் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மேல் கேமெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கடல்ல வந்து ஸ்விம் பண்ணி போய் ஃபீமேல் கேமெட்டோட சேரணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு ஸ்விம்மிங் டெண்டன்சி கிடையாது இந்த பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எது மூலியமா அந்த பாலினேஷன் அக்கர் ஆகும் அப்படின்னா ஏர் மூலியமா அந்த பாலினேஷன் என்ன ஆகுது? அக்கர் ஆகுது. ஸோ இந்த கேமெட்டோஃபைட் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்விம் பண்றதுக்கு அப்படின்னா அந்த சீடு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ப்ரொடெக்டடா இருக்கு. ஈவன் தோ ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து நேக்கடனாலும் அது ஒரு கோன் ஷேப்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ப்ரொடெக்டடா இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது கேமெட் ரீப்ரொடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இதுல சீடட் பிளான்ட்ஸுக்கு 3 இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ரோஸ்போர். ஹெட்ரோஸ்போர்னா நம்ம ஆல்ரெடி படிச்சோம். என்னன்னா மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஹெட்ரோஸ்போர். இந்த ஹெட்ரோஸ்போர் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா அது சீட்ஸா மாறும். அதுக்கப்புறம் அது என்னவா மாறும் அப்படின்னா மேல் கேமெட்ஸா மாறும், விச் இஸ் நான் ஸ்விம்மிங் மேல் கேமெட்ஸ். அடுத்தது இப்ப ஜிம்னோஸ்பெர்ம் என்ன ஆன்ஜியோஸ்பெர்ம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியர் கட்டா எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ
xylem அப்படின்றதுல வெசல்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ட்ரக்கிட்ஸ் அப்படின்றது அதுக்கு பதிலா இருக்கு. அதுக்கப்புறம் கம்பானியன் செல்ஸ் கிடையாது ஃபோலம்ல. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இல்ல அப்படின்னா அதுல இருக்குன்னு அர்த்தம். சைலம்க்கு ஒரு வெசல் இருக்கு. ஃபோலியம் அப்படின்றது என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கம்பானியன் செல்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா கோன்ஸ் இருக்கும். அந்த கோன்குள்ளதான் வந்து டெவலப் ஆகும் கேமெட்ஸ். ஸோ ஸ்பொராஞ்சியா அண்ட் ஸ்போர்ஸ் எங்க டெவலப் ஆகுது அப்படின்னா கோன்குள்ள டெவலப் ஆகுது. அதுவே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்ஜியோஸ்போர்ம்ஸ் அப்படின்றது ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ்ல தான் அந்த ஸ்பொரஞ்சியாவும் ஸ்போர்ஸும் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ஜிம்னோஸ்போர்ம்ல சீட்ஸ் வந்து நேக்கடா இருக்கு. என்ன அப்படின்னா சீட்ஸ் வந்து ஈஸியா நம்மளுக்கு தெரியும், ஆனா ப்ரொடெக்டடா இருக்கும். நேக்கடுன்றது வேற, ப்ரொடெக்டடுன்றது வேற. ஸோ அந்த இதுல நீங்க பண்ணிக்கணும். ஸோ இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓவரிக்குள்ள இது இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆன்ஜியோஸ்போர்ம்ஸ்ல ஓவரிக்குள்ள இருக்கும். இதுல வந்து ஓவரி கிடையாது. அப்ப என்னது ஃப்ரூட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. அதே ஆன்ஜியோஸ்பர்ம்ல வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த ஓவரியில ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இந்த ஸ்பெர்மடோஃபைட்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாலயால இருக்கு. அந்த இடத்துல நீங்க இதை பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அந்த ஸ்பெர்மடோஃபைட்ஸ்க்கு? பைன் சொல்லலாம், ஃபிர் சொல்லலாம், ஸ்ப்ரூஸ், செடர், அதுக்கப்புறம் கப்ரசஸ், ஸ்கியூனியா, ஜைஜாண்டியா இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளும் நாட் இம்பார்ட்டன்ட், 10% போட்டா போதும் படிக்கிறதுக்கு. மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கே தெரியும். இல்ல ஜிம்னோஸ்பர்ம்ஸ் உடைய லைஃப் சைக்கிள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதோட ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் பாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிளான்ட் பாடியை ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி ட்ரீயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெர்மடோடைட்ஸ் மோஸ்ட்லி ட்ரீயா தான் இருக்கும். பைன் ட்ரீ எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரீ மாதிரி தான் இது இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ட்ரீக்கு டெவலப்டு ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஓவல்ஸ் வந்து நேக்கட், ஏன்னா அது ஜிம்னோஸ்பர்ம்ஸ். பாலினேஷன் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விண்டு மூலியமா காத்துல அதனுடைய சீட்ஸ் இருக்கு இல்லையா அதை அடிச்சுட்டு போய் வெவ்வேறு இடத்துல தூவி விடுறதுனால அந்த இடத்துல பாலினேஷன் ஹேப்பன் ஆகுது. இந்த xylem அப்படின்றதுல வந்து வெசல்ஸ் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். எந்த இடத்துல அப்படின்னா ஜெனிடேல்ஸ் அப்படின்ற மரத்தை தவிர மற்ற எல்லா ஜெனிடேல்ஸ் அப்படின்ற ஸ்பெர்மடோஃபைட்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே என்னன்னா வெசல்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலா ட்ரக்கிட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ல 2 கிளாஸா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா கிளாஸ் ஆஃப் சைக்கடோஃபைட்டா அண்ட் கிளாஸ் ஆஃப் கோனிஃபெரோஃபைட்டா. இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன கிளாஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு இந்த ஸ்பெர்மடோஃபைட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இந்த கோனிஃபெரஸ் ட்ரீஸோட வுட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர், பேப்பர் மேனுஃபேக்சருக்கு, பேப்பர் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த கோனிஃபெரஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சாஃப்ட் வுட் கேட்டகரியில வருது. ஸோ இந்த சாஃப்ட் வுட் கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கதவு செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங், அந்த உடன் பாக்ஸ்ல எல்லாம் பேக்கிங், இப்போ ஆப்பிள் எல்லாம் உடன் பாக்ஸ்ல வரும் பார்த்துருக்கீங்களா, அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செட்ரஸ் அண்ட் அகஸ்திஸ். அதுக்கப்புறம் டர்பன்டைன் அப்படின்றது நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இந்த ஸ்பெர்மடோஃபைட்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. இது என்ன அப்படின்னா பைனஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த பைனஸ் ட்ரீல இருந்து வரக்கூடிய பிசின் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம டர்பன்டைன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பெயிண்ட்டை வந்து நம்ம பெயிண்ட், நெயில் பாலிஷஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த டர்பன்டைன் அந்த ரெசின் ஆஃப் பைனஸை வந்து பிரான்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது அந்த வியாதிக்கும் பெயினுக்கும் கூட இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீட்ஸ், பைனஸ் கிராண்டினா, அதோடைய சீட்ஸ் என்ன அப்படின்னா எடிபிள், அதை நம்மளால சாப்பிட முடியும், அது பாய்சன் கிடையாது. அதுக்கப்புறம் எஃபிட்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கலாய்ட் இருக்கு. அது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா எஃபிட்ரா அப்படின்றதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த எஃபிட்ரா எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுங்களா? ஆஸ்துமா கியூர் பண்றதுக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்றதுக்கு இந்த எஃபிட்ரா யூஸ் ஆகுது. ஸோ இந்த இது வந்து நம்ம அந்த மூலிகை எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த நாட்டு மருத்துவம், அதுல எல்லாம் இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆஸ்மா கியூர் பண்ணுது எஃபிட்ரா அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கோனிஃபெரஸ்ல வரக்கூடிய டஸ்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து
பிளாஸ்டிக்ஸ் மேக் பண்றதுக்கும் லினோலியம் மேக்ஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனஸ் பீசஸ் எதுக்கு வந்து என்ன பண்ணுது, ரெசின்ஸ் வந்து கொடுக்குது. அந்த ரெசினை நம்ம ரோசின்னு சொல்லலாம். அந்த ரோசின் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் சீலிங் தி ஜாயின்ஸ் யூஸ். அந்த பிளாக் கலர்ல ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வாட்டர் ப்ரூஃப், அதாவது சீல் பண்றதுக்கு அந்த பைப்பை ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண, அது எல்லாமே இந்த ரெசின்ஸ் ஆஃப் ஃபைனஸ் ஸ்பீசஸ் தான். இதுல அரௌகாரியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயை நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ட். ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின்னா என்னன்னா வீட்டுல அலங்காரத்துக்காக வளர்க்குறது. ஸோ அலங்காரத்துக்காக வளர்க்குறது தான் இந்த அர்காரியா. ஸோ இந்த மாதிரி which is the ornamental plant which is used for producing this, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ஈஸியா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே, இந்த 7 வீடியோ பார்த்தீங்கன்னாவே மோர் தென் இனஃப். வேற எதையும் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So thank you for watching my video. Have a nice day.